வரணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். எனக்கு 4 வெங்காயம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஆனியன் பக்கோடா செய்ய போகிறோம். வெரி ஈஸியாக, நல்ல டேஸ்ட்டாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ நான் 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் போல் கரம் மசாலா எடுத்துக்கிறேன். தேவையான பெருங்காயம் எடுத்துக்க போகிறோம். 10 பல் பூண்டு இடித்து வச்சுக்கிறேன். 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ மசாலாவை பிசையும். இப்போ நான் கடலை மாவு போட்டுக்கிறேன். கடலை மாவு எப்படின்னா, ஒரு பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? 3 ஸ்பூனு, கொஞ்சம் குறையுது, போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறேன்னா, நான் கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை போட்டுக்கிறேன். சரிங்களா? இடித்து வச்சதையும் இதில் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டுங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறோம். சரிங்களா? போதும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கும். தண்ணி பார்த்துட்டு தான் ஊற்றிக்கணும் நீங்கள். சரிங்களா? டப்புன்னு ஊற்றிடாதீங்க தண்ணியை. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த வெங்காயத்தோட தண்ணியை அப்படியே ஒரு அளவு ஒட்டிக்கிட்டு வருது பாருங்கள். சரிங்களா? பார்த்துங்க. கொஞ்சம் போல் அப்படியே தெளித்த மாதிரி ஊற்றிங்க. ரொம்ப ஊற்றிடாண்டா. போதும். நான் கொஞ்சம் போல் கடலை மாவு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன். நான் கடலை மாவு கொஞ்சம் போல் போட்டுக்கிட்டேன். நல்லா ஆனியனோட போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. சரிங்களா? நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். சரி, இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நான் இப்போ பக்கோடாவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். சரிங்களா? பார்த்துங்க. அப்படியே சின்ன சின்னதாக போடணும், பெருசாக போட்டுறக்கூடாது. அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க. ரொம்ப ஹை ஃபிலிமில் வச்சிடாதீங்க. சரிங்களா? அப்படியே புரட்டி விடுங்க. எப்படி இருக்காருங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இந்த டயத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? பாருங்க, இப்படி வந்துடுச்சு பாருங்க. இந்த பக்கம் வரப்போ எடுத்துக்கிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போட்டதும் போட்டு குத்தி விட்றாதீங்க, அப்புறம் ரொம்ப தூளாக போயிடும். பிடிச்சி பார்த்தீங்களா? நல்லா கொஞ்சம் இப்படி வரணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த பக்கம் வரணும். சரிங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் கருவை விட்டுறக்கூடாது. அப்படி தூக்கி போட்டால் அப்படியே சவுண்டு கேட்கணும். எனக்கு 4 வெங்காயம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பகோடாவோட கலரு செம்மையாக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரியே 4 ஆனியனை வச்சு வெரி சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு. எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சேகர். ஓகே, பாய்.